நீ துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்ற. ஒரு நாள் நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன். அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்தை. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான். கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா. நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதா நினைச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்தும் அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் செதறி ஓடுது, பவளங்கள்லாம் செதறி ஓடுது. அவ அச்சத்தோடு நிக்கிறா. இடுப்புல கை வச்சுட்டேன். கணவன் நிக்கிறான். நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்னுட்டேன். இப்ப நல்லா கவனிச்சுக்குங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும்? இது எவ்வளவு நல்லா நடக்குது, எப்படி இருக்கும்? என்னென்ன நீங்க இந்த ஃபில்லிங் பிளான்ஸ்ல என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னானா, அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோல என்னத்தை பெருசா தெரிஞ்சு விட்டோம். கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா? இப்ப ஊசி இருக்கு. இந்த ஊசியில நூல் கோக்கிறதா இருந்தா கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் கோக்க முடியும். கோக்கவோன்னு என்ன தெரியுமா? நான் பதட்டம் அடையல, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்ற.